இஸ்ரவேலர்கள் பழைய ஏற்பாடு முழுவதும் தேவனுடைய கோபத்தை சம்பாதித்தார்கள். அடிமைத்தனத்திலே தேவன் இஸ்ரவேலர்களை சிக்க வைத்தார். எதற்கு தெரியுமா? ஒரு சாடிஸ்ட் போல அப்படி நடந்து கொள்ளல, அவ்வளவு ஜனங்கள் கொழுப்படுத்தி இருந்தார்கள். கொழுப்பை கரைக்கணும்னா ஒரு தீக்காற்று மேல வரணும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவருக்கு உரிய பிள்ளைகளாய் இருதயத்தை தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்னாடி, ஆண்டவரே நீங்க தான் என் நம்பிக்கை, எதிலெல்லாம் இருந்து மனம் திரும்பணுமோ அதிலெல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி இல்லை அப்படின்னா சில நேரங்களில் தேவனுடைய கோபம் நம்முடைய வாழ்க்கையை வனாந்தரமாக்கும். வனாந்தரத்தை உண்டாக்கி நம்மை செழிப்பை எடுத்து பலவீனப்படுத்தி நம்மளை அழித்து சந்தோஷப்படுவதற்காக அல்ல. கர்த்தர் தம் பக்கமா வா, என் சிறகுகள் விரிக்கப்பட்டிருக்கிறது, இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாழுமாய் மாறி போய்விடும். கர்த்தருடைய கோபம் எந்த தேசத்தை மலை தாழ்ச்சி இல்லாத பள்ளத்தாக்குகளும் மலைகளும் உள்ள தேசமாய் வைத்தாரோ அதே தேசத்தை ஆண்டவர் வனாந்தரமாகவும் மாற்றுகிறார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை மேன்மைப்படுத்துகிறவர்.